தங்கச்சி கிட்ட ஃபோன் பேசுவேன். அழ ஆரம்பிச்சு பழையபடி. என் தங்கச்சி வீட்ல இருக்கிற வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பசின்றதே அவங்க வீட்ல இல்ல. எனக்கு பசிக்கவும் பசிக்காது அவங்க வீட்ல. ஏன்னா, அவங்க அப்பப்போ கரெக்ட் டைம்க்கு சாப்பாடு குடுத்துருவாங்க. 11 மணிக்கு ஒரு டீ குடுப்பாங்க. இல்ல ஹார்லிக்ஸ் அது போல ஏதாச்சும் ஒண்ணு குடுப்பாங்க. அப்புறம் 12:30க்கே மறுபடியும் சாப்பாடு குடுத்து என்ன மதியம் படுக்க வச்சுருவாங்க. சாயந்தரம் டீ அந்த டைம்ல போண்டாவோ ஏதோ ஒண்ணு ரெடி பண்ணி குடுத்துருவாங்க. மறுபடியும் கரெக்ட் டைம்க்கு சாப்பாடு. அப்ப எனக்கு வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு பசின்றதே என்னன்ட்டு தெரியாத போயிடுச்சு. மறுபடியும் எங்க வீட்டுக்கு வந்துட்ட பிறகு நான் சாப்பிடாம இருந்து, மறுபடியும் வயிறு வலி எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ எங்க அப்பா மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சாங்க. இதே அந்த பொண்ணு வீட்டுக்கு போனேன்னா மட்டும் நல்லா சாப்பிட்டுக்கிறேன். அப்ப ஏன் இங்க வந்தா சாப்பிட மாட்டேன்றது? நான் சொல்லியிருந்தேன் அவங்க வீட்லலாம் வந்து நல்லா சமைக்கிறாங்க. பொரியல் எல்லாம் செய்றாங்க. ஆனா நம்ம வீட்ல அப்படியா? நான் சாப்பாடு போட்டு பெசஞ்சு அத வேஸ்ட்டா கீழ கொட்டுறத விட, திட்டமா சாப்பாடு செஞ்சு தருவோம். உங்களுக்கு வரைக்கும் செஞ்சுட்டுருங்க. பசிக்குதுன்னு கேட்டா வேணா குடுங்க. இல்லன்னா எனக்கு சாப்பாடு வேணாம். உங்கள மாரி வெறும் சாம்பாரு அது போலலாம் எனக்கு சாப்பிட முடியலக்கா. நீ ஏன் சொல்ற? அவங்க வைக்கிற குழம்பு டேஸ்ட் இல்லன்னு. நீ எப்படி இருந்தாலும் சாப்பிடுற ஆளு. நீயே அப்படி சொல்லும்போது, எனக்கு எப்படி இருக்கும் பாரு. என்னம்மா பண்றது? நம்ம தலையெழுத்து அது போல ஆயிடுச்சு. இது போலலாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா என்கிட்ட வந்து பேசினாலும், அவங்க சண்டை போடலாம் ஆரம்பிச்சாங்க. நானும் அப்பா கிட்ட சொல்லிட்டேன். இனிமேல்ட்டு நீ என்கிட்ட பேசாதப்பா. வேண்டாம். என்னால எதுக்குப்பா உங்களுக்கு பிரச்சனை? அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன். ஆனா வந்து எதுவா இருந்தாலும் ஆள் நகர்ந்து போயிட்டு அந்த ரூம் வாசல்ல இருந்து தான் சொல்லிட்டு வருவான். அப்பாகிட்ட ஏதாச்சும் சொல்லணும்னா. எங்க அப்பா என்கிட்ட வந்து பேசினாவே அவங்க சண்டை போடுவாங்க. அதனால நான் அப்பா கிட்ட கூட பேசாமலே இருக்கேன். இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. அப்பப்போ என்னுடைய பெரிய தங்கச்சி வந்துச்சுன்னா, என்ன சின்ன தங்கச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம். மறுபடியும் அவங்க ஊருக்கு போகும்பொழுது கூட்டிட்டு வந்து எங்க வீட்ல விட்டுட்டு போகும். இப்படியே தான் நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. மாசம் மாசம் 1ஆம் தேதி ஆனா, அல்லது 4ஆம் தேதி ஆனா என்னோட அப்பா ஆர்மி ஹாஸ்பிட்டலுக்கு போவாரு. ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு ஆர்மி கேன்டீனுக்கும் போவாங்க. அப்ப என்ன தனியா தான் விட்டுட்டு போவாங்க. அந்த டைம்லலாம் என்னுடைய தங்கச்சி 100 நாள் வேலைக்கெல்லாம் போயிடும். பெரிய தங்கச்சி வந்து அதுதான் என்ன பார்த்துக்கும். சின்ன தங்கச்சி பின்னாடி தெருவுலயே இருந்தாலும், அது இங்கெல்லாம் வராது. ஏன்னா, அப்பா ஒரு நெறைய அது கேள்வி கேட்டு சண்டைலாம் போட்டுச்சு. அதனால நம்ம வீட்டுக்கெல்லாம் அது வராது. என்ன கூட்டிட்டு